வெல்கம் டு லேசி லேடி லைஃப் ஸ்டைல். கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், கோதுமை ரவை. இப்போ எப்படி தாளிச்சுட்டு கோதுமை ரவை உப்புமா செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து வச்சு இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் வணங்கிருச்சு. இந்த டம்ளர் 1 டம்ளருக்கு ரவை எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி நான் சூடு வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ரவையை போட்டு கிளறிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ரவையை சேர்த்து கிளறிக்கலாம். கரண்டி வச்சு ரவை போட்டு கிளறணும். இப்போ ரவையை சேர்த்தாச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றி வெந்துச்சுன்னா ரவை உப்புமா ரெடி. இந்த அளவு கொதி வந்துருச்சு. சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கணும். வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிளறி ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு கிளறி ஆஃப் பண்ணிக்கலாம். ஈஸியான கோதுமை ரவா உப்புமா ரெடி. Please subscribe for more videos.